ரொம்ப வலிக்குதுயா. ஒன்று பார்க்கும்போது ஏன் இந்த மனிதர்கள் பிறந்தார்கள், நாம ஏன் மனிதர்களாக பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஆனால் எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்த பந்தம், பெரிய வரலாறுலாம் இருக்குது. பெரிய பெரிய ராஜராஜ சோழன், பெரிய அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி, எல்லாருக்குமே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்குது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் நான் பவுலை சார்ந்தவன், அப்போலாவை சார்ந்தவன், கேவாவை சார்ந்தவன் என்று வேதம் சொல்லுது. மனுஷர்கள் நான் அந்த இனத்தை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். நீ எந்த சமுதாயத்தையும் சார்ந்திரு, யாரை சார்ந்திரு, உன்னுடைய பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கஞ்சி ஊத்தல அப்படின்னு சொன்னா உன்னை மனுஷ லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. கண்டிப்பா நீ ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது பைபிள் சொல்லுகிறபடி நடந்தே ஆகும். அவனவன் சரீரத்துல செய்கிற நன்மைக்கானாலும் திண்மைக்கானாலும் தக்க பலனை அடையும்படி இயேசு கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நிக்கணும். இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இரக்கம் இல்லாதவங்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வருமா? அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு இறக்க குணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு கானானிய பெண் வாரா. அந்த கானானிய பெண் என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, அவள் சுகவீனமா இருக்கிறா, அவளை நீர் குணமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்ன பண்ண முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்லும், மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு. அப்போ இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலில் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணலை, பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும். அந்நேரமே அந்த கானானிய பெண்ணுடைய மகள் சுஸ்தம் அடைந்து விடுவார்கள். அப்போ இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவர். யாரும் நோயாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்ப மாட்டார், யாரும் பசியோட இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டார். இன்னைக்கு மனுஷனுக்கு எதுக்கு கையை காலு கண்ணு மூக்கு காதை கொடுத்துருக்கிறான், அவன் உழைக்கணும். உழைச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவன் என்ன செய்யணும்? திக்கட்டோர், விதவைகள், அனாதைகள், ஏழைகள், ஊனர், குருடர், சப்பானிகள், இவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல 100 இடத்துல இல்லை, 1000 இடத்துல என்னால என்ன செய்ய முடியும்? எடுத்து கோடிட்டு காண்பிக்க முடியும். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்க எல்லா காரியத்துல என்ன பண்றீங்க? பெருகி இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க இந்த தர்ம காரியத்திலையும் பெருகணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். எல்லா மனுஷன் பாருங்களேன், இன்னைக்கு உள்ள பெத்து பெருகி இருக்கிறான், நிலத்துல பெருகி இருக்கிறான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பணத்துல பெருகி இருக்கிறான், நகையில பெருகி இருக்கிறான், 1க்கு மேல 10, 10க்கு மேல 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை மனித சமுதாயம் என்ன செய்யுது? இன்னைக்கு நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. ஆனா கடவுள் சொல்லுவாரு, நீங்கள் தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி. தர்மம் செய்வது அதுக்கு யாருக்கிட்டையும் தனியா பெர்மிட், லைசன்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. மனிதனாய் பிறந்த இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறதாய தர்மம். உனக்கிட்ட சாப்பாடு இருக்கா, இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடு. உனக்கிட்ட துணி இருக்கா, இல்லாதவனுக்கு துணி கொடு. உனக்கிட்ட என்ன அதிகமா வச்சிருக்கிறையோ அதை இல்லாதவங்களுக்கு கொடு அப்படிங்கிறதா கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அப்போ நீ இந்த தர்ம காரியத்துல பெருகணும். இது பைபிள்ல கொர்நேலியுன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். கொர்நேலியுன்னு சொன்னா அவர் 100 பேருக்கு அதிபதி, அவர் ஒரு இராணுவ தளபதி, 100 பேருக்கு அதிபதி. அவர் மிகுந்த தான தர்மம் பண்ணினார்னு சொல்லி பார்க்கணும். மிகுந்த தான தர்மம் பண்ணாரு. அவர் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணினார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு தேவதூதன் அவங்க வீட்டுக்கே வந்துட்டார். யார் வீட்டுக்கு? இந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கே கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய தர்மங்களும் கடவுளுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் எட்டினது அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறான், நிறைய பேர் அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சும்மா வாயில பந்தல் போட்டுக்கிட்டு அலையிறாங்க, வெத்து வேட்ட அலையிறாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் வருவானா? இவங்களை நோக்கி தேவதூதன் வருவானா? வருவான். சாத்தா வருவான். சாத்தா உன்னையும் உன் குடும்பத்தையும் வேட்டையாடுவானே தவிர வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, நிஜத்தை பேசு, உண்மையை பேசு, உண்மையிலேயே ஆண்டவருக்காக களம் இறங்கு.
ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காத, கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வான்னு தான் சொல்லுறேன். எதுக்கு நான் இந்த சோசியல் மீடியாவில் பேசுறேன், எதுக்கு இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு இந்த இவங்களுடைய படங்களை வீடியோக்களை பதிவிடுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் என்ன செய்யணும், உணர்வடையணும், நீங்களும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லாம நாங்க பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. நாங்க பெரிய பூர்வீக பணக்காரங்களும் கிடையாது, பெரிய ஜமீன்தார் குடும்பமும் கிடையாது. அப்பப்போ நாங்க வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டு யாராவது ஒரு சிலர் செய்யக்கூடிய உதவிகள், அரிசி வாங்கி கொடுப்பாங்க, கறி வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது பெட்ஷீட் வாங்கி கொடுப்பாங்க, இதை கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு குத்தமாயா? நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேங்கிற. நீ எவ்வளவு பெரிய தியாகி யோசித்து பாரு. அதாவது குறை சொல்லுவது, விமர்சனம் பண்ணுவது அப்படிங்கிறது உன்னோட வச்சிக்கா. இந்த மாதிரி ஏழைகள் விஷயத்துல என்ன பண்ணாத, விளையாடாத. நான் நிறைய எதிர் கமெண்ட்ஸை பார்க்கிறேன், நிறைய பேருடைய எதிர்வினையை பார்க்கிறேன். நான் 1000 பேரை சந்திக்கிறேன், நான் லட்சம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஆளு. சரியா? எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாம் மறுமொழி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எனக்கு கடவுள் வந்து இந்த சத்தியத்தை காண்பித்து கொடுத்தாரு. என்னைக்கு இந்த சத்தியம் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சோ, என் மனக்கண் திறந்தாரோ, அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் இதை செய்யறோம். அதுக்காக நாங்க சுவிசேஷம் சொல்லலையா, சபை நடத்தலையா, ஞானஸ்தானம் கொடுக்கலையா, திருவந்து கொடுக்கலையா, ஜெப கூட்டம் நடத்தலையா, வாலிபர் கூட்டம் நடத்தலையா, பெண்கள் கூட்டம் நடத்தலையா, சிறுவர் கூட்டம் நடத்தலையா, தானம் பண்ணலையா, தர்மம் பண்ணலையா, சோசியல் மீடியால பேசலையா, ஏதோ ஏழைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்காதீங்க. எல்லாம் செய்யறோம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்லி இயேசு சொன்னாரு. இன்னைக்கு உலகத்துல பாவிகள் பெருத்து போயிட்டான். குடிகாரன், கொலகாரன், திருட, வேசிக்கள்ள, விபச்சாரக்காரன், அசுத்த பாவ இச்சை ரோகங்களில் சிக்கி மனித சமுதாயம் சீரழிந்து கொண்டு கிடக்கிறது. இந்த சமுதாயத்தை மீட்பதற்கு, இந்த சமுதாயத்தை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என் போன்றவர்களை எழுப்பியிருக்கிறார். அவ்வளவுதான். சரியா? எந்த வீட்டுல பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வீட்டு வாசப்படியா, எல்லாரும் புனிதர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வேதபாரகம் பரிசேயன் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வெளிப்பட்ட காலத்துல அழைச்சிட்டு வந்து, குருவே, ஐயரே, என்ன 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 சொல்றாங்க, இவ வந்து விபச்சாரத்துல கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்லி இருக்கிறார். மோசே என்றால் நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல ஏறி அப்படின்னு சொன்னார். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை என்ன பண்ணுங்க, இவன் மேல ஏறின்னு சொன்ன உடனே யாருமே கல் எறிஞ்சதாக நமக்கு அங்க ஒரு அடையாளத்தை பார்க்கவே முடியல. எல்லாம் சின்னவங்க, பெரியவங்க, வயது முதிர்ந்தவங்க, குழந்தைகள் முதல் எல்லாம் கல்லை போட்டு, ஆண் பொண்ணு கல்லை போட்டு வீட்டை பார்த்து, துண்டைக்கான் துணியக்கான் வீட்டை பார்த்து நோண்டிட்டு ஓடி போயிட்டு. இதுதான் என் உலகம். சரியா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லா வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது. நமக்கு வந்துட்டு கடவுள் வந்து ஒரு கிருபையின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபையின் ஆவி வந்து அப்படிங்கிறது என்னன்னா, பாவம் பெருகின இடத்துலதான் அந்த கிருபையின் ஆவி வந்துட்டு வேலை செய்யும். அது ரோமாபுரிக்கு வந்து 6வது அதிகாரத்துல பவுல் எழுதுவாரு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருக்குன்னு சொல்லு. அதாவது பவுல் எழுதுவாரு எபிரேயர் நிருபத்துல 10வது அதிகாரத்துல அவர் எழுதுவாரு, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்குள்ளாவான் என்று சொல்லி. அதே பவுல் வந்து அவர் 2 பேதுரு நிருபத்துல 3வது அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார், நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமை நம்முடைய ரட்சிப்பின் எண்ணுங்கள் என்று சொல்லி. அந்த நீடிய பொறுமை தாமியா கிருபை. அதான் கிருபையின் ஆவி. நீடிய பொறுமையா இருக்காரு பாத்தியா? நீ செய்யற சேட்டத்தனமெல்லாம் செஞ்சுட்டு தானே. நீ யாருக்காக காசு சம்பாதிக்கிற? நீ யாருக்காக நைட்டு பகல வேலை செய்யற? வெளிநாடு போய் யாருக்காக வேலை செய்யற? யாருக்கு சம்பாத்தியம் பண்ணுற? நீ யாருக்கு சொத்து சேர்த்து வைக்கிற? உன்னுடைய சம்பாத்தியத்தை வந்து எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற? பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறியா? கைமாறு கருதாம கொடுக்குறியா? விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறியா? இல்ல. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல, அங்க இங்க ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொலை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ சாகும் போது உன் காசும் பணமும் உன் கூட வரப்போறது கிடையாது. நீ செய்த நீதி தான் உன் கூட வரும், நீ செய்த நன்மை தான் உன் கூட வரும். ஏன்னா நீ உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னா நீ நன்மை செய்யணும். பைபிள் வார்த்தை தான் சொல்லுகிறது. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல பைபிள் வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? அதாவது வந்துட்டு நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் எப்படி இருக்கும்?
காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம், பெருவெள்ள திரைச்சலை போல இருக்கிற சத்தம். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பிரேத குழியில இருக்கிறவனை உயிர்த்தெழ பண்ணுகிற சத்தம். பிரேத குழியில இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். விளங்கிக்காங்க. நீங்க நன்மை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்குது. காயின் ஆபேல் 2 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாங்க? காணிக்கை கொண்டு போறாங்க. அப்போ இந்த காயின் என்ன பண்ணிடுவான்? கெட்டு போனதை கொண்டு போவான். அதாவது தன்னுடைய நிலத்துல விளைஞ்சதை கொண்டு போவான். ஆனா காயினையும் அவனுடைய பலியும் கடவுள் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரிஜெக்டட். நீ போ, உன்னுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா காணிக்கையும் அவர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. காயினையும் அங்கீகரிக்கல. அப்புறமா ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். அந்த அங்கீகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபேல் அவர் மந்தையில தொழுவத்துல அவர் கொழுமையானதை, நல்ல நோய் இல்லாத, நல்ல தூய்மையான, உண்மையான, நல்ல கொழுத்த ஒரு கடாவை அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு போய் பலி செலுத்துறாரு. அவரும் அந்த மாதிரி தூய்மையா இருந்தாரு. அவர் கொண்டு போனதான பலி கடாவை அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு கடவுளுக்கு என்ன பண்றாங்க? காணிக்கை கொடுக்குற அப்படிங்கிற போர்வையில இன்னைக்கு என்ன பண்றாங்க? மிகப்பெரிய வியாபாரமே நடக்குது, பிசினஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. கேட்டா காணிக்கை என்னன்னு சொன்னா, உன்னைய ஐடி ரைடு என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கள்ளத்தனமா காணிக்கை கொடுக்குற, கள்ளத்தனமாக என்ன பண்ணுற, ட்ரஸ்ட் பதிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற, ஐடி ரைடுக்கு பயந்துகிட்டு சொத்தை பாதுகாப்பு பண்ணுவதற்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது நிறைய கிறிஸ்துவ, இஸ்லாமிய, இந்து அமைப்புகள் நிறைய அறக்கட்டளைகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த FCRA என்கிறதான அந்த வெளிநாட்டு பண்டை வாங்கக்கூடிய விஷயத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதாக அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் கடவுள் அனுமதித்திருக்கிறாரு. எத்தனை காலத்திற்கு பணங்களை வாங்கி உன்னுடைய பினாமி சொத்தாக, உன்னுடைய சொந்த சொத்தாக சேர்த்து வைப்ப? உன் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கிறதான லாசர் போன்றதான தரித்திரனுக்கு உன்னால் உணவு கொடுக்க முடியவில்லை. உன் வீட்டு வாசப்படியில, உன் ஆலயத்துல தரித்திரனை உன்னால நேசிக்க முடியவில்லை. நீ பெரிய லக்ஸூரியான காரு, கோட்டு, சூட்டு, பங்களா, பயங்கரமான உச்சிதமான உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டு ஏழைகளை அவமதிக்கிற, இல்லாதவங்களை கேவலப்படுத்துற. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இரட்டை வேஷம் போடுவதை நிறுத்துங்க. உண்மையாய், தூய்மையாய் இயேசு என்கிற தெய்வத்திற்கு முன்பதாக உங்களை அவர் நிறுத்து பார்ப்பார். தராசுல நெருக்கப்படும் போது குறையாய் காணப்படக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதனை அனுப்புறாரு. அவன் போய் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதுல தொழுது கொள்ளுகிற ஜனங்களையும் அளந்து பார்க்கும்படி அனுப்பப்பட்டான். எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீ செய்யற சேட்டத்தனம் எல்லாம் ஒரு நாள் வெளிப்படும். நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறார். அதனால இருக்கிறத வித்து இல்லாத ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும்படியாக நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். இதை நான் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என் உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறதுனால நான் மகிழ்கிறேன். நான் உங்களை குறைத்து பேசல. நீங்க நினைச்சா முடியும். இனியும் நாங்க சிலர்கிட்டலாம் உதவி கேட்கும்போது அப்படி யோசிப்பாங்க, சாரி பிரதர், பரவாயில்ல அப்படின்னு நான் வந்துடுவேன். சிலவங்க எல்லாம் எப்பமாவது ஒரு உதவி, இந்த ஏழைகளுக்கு இந்த உணவு ஊழியர் 100 பேர் 200 பேருக்கு செய்யற இல்லையா, சிலவங்க இல்லை பிரதர் சாரிம்பாங்க. அவங்களே சாரி சொல்ல முடியாதுமாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் கடவுள் எலியாவை காக்காவை கொண்டு போஷித்தது மாதிரி எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நாங்க படுகிற கஷ்டம், புதன் வேலைல ரொம்ப சிரமப்பட்டுதான் இந்த நன்மை செய்கிற ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துறார். ஆனால் நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.